27வது கேள்வி. ஆகவே ஒரு நீர்க்கரைசலில் உள்ள ஒரு தொகுதி இருக்கா, உங்களுக்கு Fe2+ Fe3+ கொண்ட ஒரு தொகுதி. அதுல என்னன்னா Fe2+ ஆனது Fe3+ ஆக ஒட்சியேற்றப்படுவதை தடுப்பதற்கு எதை பாதிக்கலாம் என்று கேட்கலாம். ஒட்சியேற்றப்படக்கூடாது. Fe2+ உங்களுக்கு 3+ போகக்கூடாது. இதை தடுப்பதற்காக எந்தெந்த முறைகளை பயன்படுத்தலாம், மேற்படி ஒட்சியேற்றத்தை தடுப்பதற்காக எதை பயன்படுத்தலாம் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. சரி, அப்ப அதை நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அப்ப மற்ற தாக்கங்கள் இது வந்து ஒரு இரும்புண்ட ஒரு துருப்பிடித்தலோட சொல்லக்கூடிய தாக்கங்கள் தான் இந்த தாக்கங்கள் Fe2+ Fe3+. உங்களுக்கு தெரியும் இங்க ஆக்சிஜன் என்ன மாதிரி தாக்கத்தில் ஈடுபட்டிருக்கு என்பதை தந்திருக்கிறோம். ஆக்சிஜன் 4H+ 4 எலக்ட்ரான் 10 நீர் என்று தரப்பட்டிருக்கிறது. அப்ப உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வேண்டும். உண்மையா வந்து ஆக்சிஜன் வந்து ஒரு OH- தான் வந்திருக்கும். அந்த OH- நாங்க எழுதாம நீர் சார்பாக எழுதும் போது இப்படி எழுதுவோம். சரி, அப்ப ஆக்சிஜன் என்ன நடக்கும் போது 4H+ 4 எலக்ட்ரான் சேர்ந்து 2 நீரை தருகிறது. அந்த தாக்கத்துக்கு தரப்பட்டிருக்கு. இது ஒரு தாக்கம். சரியா, அப்ப ஆக்சிஜன் இங்க நோட்ல இருக்கும், இங்க -2ல இருக்கு. அப்ப இது தாக்கல் தாக்கம், இது ஒட்சியேட்டர் தாக்கம். இதுதான் ஒரு இரும்பு துருப்பிடிக்கும் போது நடைபெறுகிற தாக்கம். ஆனா இங்க என்னன்னா இதை நடைபெறாம தடுக்கணும். வேண்டாம், மறைமுகமா என்ன அர்த்தம்னா இரும்பை துருப்பிடிக்க தடுப்பதற்கு. சரியா, தடுப்பதற்காக எதை பாவிக்கலாம் என்பதா நீங்க கேள்வி. நார்மலாக ஒரு இரும்பு துருப்பிடிக்கிற காலத்துல வந்து ஆக்சிஜன் இப்படி நீரா மாறும், 4H+ 4 எலக்ட்ரான் சேர்ந்து, அதே போல 2+ 3+ மாறும். அப்ப இங்க நாங்க தடுப்போம் என்றது முக்கியம். சரி, முதலாவது சொல்லியிருக்கிறோம் கரைசலுடன் சிறிதளவு Fe உலோகத்தை சேர்த்தல். Fe உலோகத்தை சேர்க்கும் போது என்ன நடக்கும் என்பதை நீங்க இங்க பார்த்துக்கோங்க. கரைசலுடன் சிறிதளவு Fe உலோகத்தை நீங்க சேர்க்க போறீர்கள். சரியா? சரி, அப்ப Fe உலோகத்தை சேர்ப்பதனால வந்து இங்க என்ன நடக்கும் என்பதை நீங்க எப்படி கவனிப்பது என்றால், இங்க எங்க Fe உலோகம் இருக்கின்றதை ஞாபகம் பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். இங்கதான் இந்த Fe உலோகம் சம்பந்தப்பட்டது இருக்கிறது. அப்ப Fe உலோகம் சம்பந்தப்பட்டதுக்கான உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது சைவதசம் 4 வோல்ட் என்று தரப்பட்டிருக்கிறது. இந்த 2+ 3+ ஓட சம்பந்தப்பட்டது இவ. சரியா, 2+ 3+ ஓட சம்பந்தப்பட்டது இவராக இருக்கும். அப்ப இவர்தான் இங்க அனோட். என்னன்னா அனோட் கதவு கண்டுபிடிக்கிறது இப்படின்னு சொல்லி தரலாம். சரியா, தாழ்த்திற்கு அழுத்தம் குறைஞ்சவர் தான் அனோட்டா இருப்பார், தாழ்த்திற்கு அழுத்தம் கூடினவர் கதோட்டா இருப்பார். ஞாபகம் கொள்ளுங்க. ரெண்டுலையும் இவர் தான் குறைவு, அப்ப இவர் அனோட், இவர் வந்து கதோட். அப்ப இந்த ரெண்டையுமே ஒரு தொகுதிக்குள்ள இருக்கும் போது இதுதான் தாக்க தாக்கம், இது கன்ஃபிடன்டான தாக்கம், இது தாக்க தாக்கம் நடந்து இருக்க போகுது. சரி, இது கத்தோட நடக்கிற தாக்கமாக இருக்கு ஒட்டுமொத்தமா. அப்ப இதுக்குள்ள இது ரெண்டு பேரும் இப்ப தொகுதிக்குள்ள இருந்தால் இவன் அனோட், இது கதோட்டன் இருக்கிறது. அப்படி இருக்கும் போது அனோட்ல நடக்கும் Fe தான் Fe2+ போகும். அப்ப அது ஒட்சியேற்றப்பட்டு கொண்டிருக்க இங்க தாக்கெல்லாம் நடைபெறும். அப்ப இங்க 2+ 3+ போகாது, 3+ தான் என்ன போய் கொண்டிருக்கும், 2+ போய் கொண்டிருக்கும். அப்ப முதலாவது கூட்டு சரி, Fe சேர்த்தல் சரி, ஏன்னா Fe சேர்க்க Fe தான் என்னமா போய் கொண்டிருக்கும் என்றால் இதை எவ்வளவு அனோட் தான் எப்படி ஒட்சியேற்றம். அப்ப Fe தான் என்னமா போகும் என்றால் Fe2+ போகும். அப்ப மறுதலா என்ன நடக்கும் என்றால் 3+ தான், Fe3+ தான் உங்களுக்கு இங்க Fe2+ போகிறது. இந்த ரெண்டு தான் நடக்கும். Fe2+ ஆகும், 2 எலக்ட்ரான் போகும். Fe3+ ஒரு எலக்ட்ரான் பெற்று உங்களுக்கு Fe2+ வரும். அப்ப ஒட்டுமொத்தமான தாக்கம் என்னன்னு வரும்னா Fe3+ plus Fe உங்களுக்கு Fe2+ ரெண்டு வருது. E3+, இதான் அந்த தாக்கம். இது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இந்த தாக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். விக்டோரியன் தத்துவத்துல நாங்க இந்த தாக்கத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். சரியா, ஆகவே வந்து இந்த தாக்கம் ஒரு முக்கியமான தாக்கமா இருக்கு. அப்ப இங்க Fe2+ 3+ போவேன். அப்ப இது சரி. அப்ப கரைசலுடன் சிறிதளவு Fe உலோகத்தை சேர்த்தால் விடைக்கு வரும். எப்படி பார்ப்பதுன்னு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா, அடுத்தது பாருங்கள், கரைசலுடன் சிறிதளவு சட்டன் 2+ சேர்த்தல். சாரி, சட்டன் 2+ சேர்த்தல்.
அப்ப சட்டனையும் அதை தொகுதி இப்ப இதையும் பார்க்கணும் நீங்க. சரியா? இப்ப வந்து நீங்க இதையும் பார்க்கணும். சட்டம் தொகுதி இது ரைட்டா? சரி. அப்ப இவர்தானே கூட இவர்தான் அனோட் சாயல் அனோட் அவர்காரோ. அப்ப அனோட் என்ன நடக்கும்? சட்டன் 2 பிளஸ் போகும். சட்டனை சேர்த்துதான் சரி. ஆனா நீங்க இங்க சட்டன் 2 பிளஸ் சேர்த்துக்கிறீங்க. சட்டன் 2 பிளஸ் சேர்த்துக்கு யோசனை இல்லையா? சட்டன் 2 பிளஸ் இதுக்கு மேல ஆக்சிஜன் இல்ல. சட்டன் 2 பிளஸ் ஆனா மேக்ஸிமம். அப்ப சட்டனை சேர்த்திருந்தா தான் சட்டன் 2 பிளஸ் ஆக்சிஜன் பட்டிருக்கும். இவ அனோட்டா தான் இருக்கிற. நான் நீங்க சேர்த்ததுக்கு சேர்த்து சேர்த்து கூட சட்டனை சேர்த்துக்கிறோம். அதான் 4வது ஏழு பாருங்க. 4வது கலசத்துக்கு சிறிதளவு சட்டனை சேர்த்து. சரி. அது அப்ப சட்டனை சேர்க்கும் போதுதான் அது சட்டன் 2 பிளஸ் ஆக ஒக்சியேற்றப்பட்டிருக்கும். மேல அனோட்டா இருப்பதனால் அந்த நேரத்துல Fe3 பிளஸ் தான் 2 பிளஸ் ஆக தாழ்த்தப்பட்டிருக்கும். சரியா? தாழ்த்தப்படும். அப்பதான் எனக்கு 2 பிளஸ் 3 பிளஸ் வரக்கூடாது. அதான் முக்கியம். 3 பிளஸ் 2 பிளஸ் வரலாம். அது தெரியுது. கேள்வி 2 பிளஸ் 3 பிளஸ் ஆக வரக்கூடாது. அப்ப நீங்க சேர்த்துக்க வேண்டியா சட்டன் 2 பிளஸ் இல்லை சட்டன். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப இதுவும் உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் இருக்கும். அப்ப என்ன வரப்போது சட்டனை சேர்த்துதான் அது சட்டன் 2 பிளஸ் ஆக போயிருக்கும். அந்த நேரத்தில் Fe3 பிளஸ் உங்களுக்கு 2 பிளஸ் ஆக மாறும். அப்ப Fe3 பிளஸ் பிளஸ் சட்டன் போட்டு சட்டன் 2 பிளஸ் பிளஸ் Fe2 பிளஸ் 3 பிளஸ் 2 பிளஸ் ஆகும். சட்டன் ஆக்சிஜன் சேர்க்க வேண்டியது சட்டன் 2 பிளஸ் சாரி சேர்க்க வேண்டிய சட்டன் 2 பிளஸ் சேர்த்து யோசனை இல்லை. சட்டனை சேர்த்திருக்க வேண்டும் என்பதை மறக்க வேண்டாம். திண்மம் சட்டன் திண்மத்தை சேர்க்க வேண்டும். அக்வஸ் சரியா? அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இது 4 பிளஸ் 6 பிளஸ் இது மட்டும் 6. சரியா? சமப்படுத்தி எழுதிக்க வேண்டும் இந்த தாக்கங்களை. சரியா? அப்ப 4வது நான் இப்பயே சொல்லிட்டேன். கரெஸ்பாண்டன்ஸ் இதுல சட்டனை சேர்க்கலாம். 2வது பிள்ளை சட்டன் 2 பிளஸ் சேர்க்கலாம். 4வது சரி சட்டனை சேர்க்கலாம். அப்ப 1 சரி 2 பிள்ளை 4 சரி. இப்ப 3வது மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா சரி. 3வது ஏஜி இது. ஏஜி சம்பந்தமானது இது. அப்ப இப்ப நீங்க இதை செக் பண்ணணும். அவரை மெயினா வச்சு கொண்டு மிச்சத்தை செக் பண்ணி விட்டீங்கன்னா சரி. இலகுவான ஒரு கேள்வி. இப்ப பாருங்க இப்ப சைவரசம் 7 வோல்ட். இப்ப சைவரசம் 7 வோல்ட். இப்ப தசம் 8 வோல்ட். இவர்தானே குறைவு. குறைஞ்சவன் எப்பயுமே மறந்துடக்கூடாது. குறைஞ்சவர் தான் அனோட். சோ இவர்தான் அனோட். இப்ப இவர் அனோட்டா வந்துட்டார். இந்த 2 பேரும் இருக்கும்போது மற்ற 2 பேரோட கதோட்டா இருந்தார். இவரை வேற சேர்க்கும் போது அனோட்டா வந்துட்டார். இவர் அனோட், இவர் கதோட். இவர் கதோட்டா இருக்கு. சரி, அப்ப கதோட்டா இருந்தால் நீங்கள் இங்க என்ன சேர்க்கிறீங்கன்னா சிறிதளவு ஏஜியை சேர்க்கிறீர்கள். ஏஜியை சேர்த்து இங்க பெரிய யோசனை கிடையாது. ஏன்னா கதோட்டா இருக்கும்போது ஏஜி இருக்கு மிஞ்சி இருக்கிற தாழ்த்தப்படையலாது. சரிதானே? அப்ப ஏஜி தாழ்த்தப்படையலாது ஞாபகம். ஏஜியை சேர்த்து பெரிய யோசனை இல்லை. அனோட்டா இருந்தால் உங்களுக்கு 2 பிளஸ் 3 பிளஸா வந்துவிடும். கேள்வி 2 பிளஸ் 3 பிளஸா வரக்கூடாது. சரி, வரக்கூடாது என்பது முக்கியம். அப்ப ஆகவே வந்து நீங்க இங்க ஏஜியை சேர்ப்பதாலோ அல்லது ஏஜி பிளஸ் சேர்ப்பதாலோ பெரிய யோசனை இல்லை. ஏஜியை சேர்த்தால் ஒரு தாக்கத்து சாத்தியம் இல்லை. ஏன்னா ஏஜி இதுக்கு முன்னே தாழ்த்தப்பட இயலாது. ஏஜிக்கு குறைவு. ஏன்னா இது கதோட்டா இருக்கிறீங்க. ஏஜி பிளஸ் சேர்த்தாலும் உடப்படாது. ஏன்னா ஏஜி பிளஸ் தாழ்த்தப்பட்டு ஏஜியா வரும்போது Fe2 பிளஸ் ஆக்சிஜன் 3 பிளஸா வந்துடும். எனக்கு வரக்கூடாது என்பதுதான் கேள்வி. அப்ப ஏஜியோ அல்லது ஏஜி பிளஸையோ சேர்ப்பதால் பெரிய யோசனை இல்லை. ஆகவே அது போதும். இப்ப விட உங்களுக்கு 4வது இருக்கு. ஏயும் டியும் எல்லாம் சரி. இப்ப விட 4ஆக இருக்கு. இப்ப 38வது கேள்வி பாருங்க. அது இதுவும் ஒரு சம்பந்தம் இருந்தது. இது கயலரம் பெருக்கத்துல சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியானது. அப்ப K0 இது மட்டும் நீங்க நீர்ல கிடைக்கும் போது K பிளஸ் அக்வஸையும் N0 மைனஸ் அக்வஸையும் கிடைக்கிறது. சரி, முதலாவது சமநிலையை அவதானிப்பதற்கு 4 கூறுகளும் இருக்க வேண்டும். அது சரி. ஏனெனில் உங்களுக்கு தெரியும் சமநிலை என்றால் முத்தாக்க வீதம் சமன் பித்தாக்க வீதம். ஒரு தொகுதியில் சமநிலை வர வேண்டும் என்றால் முத்தாக்க வீதம் சமன் பித்தாக்க வீதம். RF is equal to R reverse, forward is equal to reverse. அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அப்ப முத்தாக்கமும் பித்தாக்கமும் சமனா நடந்தால் தான் சமநிலை அடையும். அப்ப K0 திண்மமும் H2O லிக்விடும் இருந்தால் தான் முத்தாக்க வீதம் நடக்கும்.
K plus aqueous இன்னொரு மேசன் இருந்தா தான் பித்தா கவிதம் நடக்கும். அப்ப சமநிலையை அவதானிப்பதற்கு 4 கூறுகளும் இருக்க வேண்டும். சரி, முதலாவது சரி. இரண்டாவது சமநிலை மாறிலிக்கான கோவை KNO3 சோடியம் H2O liquid என்பவற்றை கொண்டிருப்பதில்லை, ஏனெனில் அவற்றை மாறிலிகளாக கருதலாம். அது சரி. ஏனெனில் இந்த சமநிலை மாறிலிக்கான கோவை வந்து இப்ப நீங்க வந்து KC எழுதுறீங்களா இருந்தா KCO அல்லது இப்ப இந்த இடத்துல நம்ம KW ன்னு சொல்லுவோமே, சாரி KSP ன்னு சொல்லுவோம். ஏன்னா solidarity product வேற உப்பு, சோ நம்ம KSP ன்னு சொல்றோம். KC தான் எழுத போறோம். ஆனா நாங்க உப்புகள் சம்பந்தமாக இருப்பதனால் கலரன் பெருக்கம் solidarity product SP KSP என்று சொல்றோம். சோ KSP இங்க என்ன வருமென்றால் விளைவு K plus aqueous சரிவு தர NO3 minus சரிவு. கீழே எதுவுமே வராது. ஏன்னா திண்மங்கள் KP கேஸில் நாங்கள் எழுத மாட்டோம், லிக்யூடையும் எழுதுவதில்லை. ஆகவே aqueous மட்டும் தான் எழுதுவோம். அதான் சொல்றேன், அது ரெண்டு பேர்ட்ட சரிவும் இங்க கோவையில வராது. ஏனென்றால் அவற்றை மாறிலிகளாக கருதலாம். கோவையில வராது, ஆனா சமநிலையை அவதானிப்பதற்கு 4 தேவை. அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். சரிதான், 4 சமநிலை வேணும்னா 4 இருக்கும். ஆனா கோவை எழுதும் போது அவற்றை எழுதுவதில்லை, ஏனெனில் அவற்றின் சரிவுகள் மாறிலிகளாக கருதலாம். அடுத்தது K plus இன் சரிவை அதிகரித்தால் சமநிலை வலப்பக்கமாக நகர்கிறது. அது பிழை. இந்த K plus இன் சரிவை நீங்க அதிகரிக்க லெக்சர் தத்துவத்தின்படி அதை குறைக்கும் முகமாக NO3 மைனஸோட சேர்ந்து உங்களுக்கு பின்னிடுதான். சரியா, உங்களுக்கு வந்து அது ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். K plus இன் சரிவை நீங்கள் அதிகரித்தால், K plus இன் சரிவை அதிகரிக்கும் போது சமநிலை பின்முகமாக செய்ய முடியும். அதான் என்ன காரணம்? ஏனென்றால் K plus இன் சரிவை அதிகரிக்கும் போது அதை குறைக்கணும், நம்ம சமநிலை இடதுபுறமாக செய்யும். லெக்சரின் தத்துவத்தின்படி குறைக்க வேண்டும் என்பது முக்கியம். சரியா? இல்ல அப்பதான் நீங்க சொல்லப்பட்டிருக்கு K plus இன் சரிவை அதிகரித்தால் சமநிலை புள்ளியை வலதுபுறமாக நகர்த்துகிறது. இல்லை, இடதுபுறமாகத்தான் நகர்த்தும். அடுத்தது மூன்றாவது பிழை. அடுத்தது நாலாவது, தொகுதியுடன் KNO3 திண்மத்தை சேர்த்தல் வலதுபுறமாக நகர்த்தும். இல்லை, திண்மங்களை சேர்ப்பதனால் சமநிலை மாறாது. கொஞ்ச நேரத்துக்கு வந்து நான் குறிப்பிட்டேன், திண்மங்களின் சரிவு சமநிலையை பாதிப்பதில்லை. என்ன, திண்மங்கள சரிவு சமநிலையை பாதிக்காது, சமநிலையை மாறாது. அதுல சரிவு மாற்றம் சமநிலையை மாற்றாது. ஞாபகப்படுத்திக்கொள்ளுங்களா? சரி, ஆகவே அது முக்கியமான விஷயம். சோ KNO3 திண்மத்தை நீங்க கூட்டினா என்ன குறைச்சா என்ன, சமநிலை இந்த திசையை நோக்கியும் அசைய போவதில்லை, சமநிலை மாறாது. சோ அதாலையும் அது பிள்ளை. வலப்புறம்னு சொன்னாலும் பிள்ளை, இடப்புறம்னு சொன்னாலும் பிள்ளை, சமநிலை மாறாதுன்னு சொல்லி இருக்க வேண்டும். சோ சியும் டியும் பிள்ளை. அப்ப விடை இருக்கு உண்டாக. 42வது கூட்டுக்கானதுல 43வது ஒரு கூட்டுக்கானமாக இருக்கும். சட்டன் 2+ ஆனது Cg2+ கொண்ட ஒரு கரைசலுடன் சேர்க்கும் போது உலோக செப்பு இடம்பெயர்க்கப்படுகிறது. அது பிழை. ஏன்னா உங்களுக்கு தெரியணும், சட்டன் 2+ சேர்த்து யோசனை சட்டன் உலோகத்தை நீங்க சேர்க்கணும் இங்க, அதுதான் முக்கியம். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால் இங்க ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஒரு மின்னிரசாயன தொடர்ல, சரியா, ஒரு மின்னிரசாயன தொடர்ல கீழே உள்ள மூலகம், அது ஞாபகம், கீழே உள்ள மூலகத்தின் அயன், சரியா, கீழே உள்ள மூலகத்தின் அயனுக்கு மேலே உள்ள மூலகத்தை தான் போடுறோம். அதுவும் அப்ப கீழே உள்ள மூலகத்தின் அயனுக்கு மேலே, அதுக்கு மேலே உள்ள ஒரு மூலகத்தை உலோகத்தை அப்படியே நீங்க போடுவீங்களா இருந்தால் அந்த அயனில இருந்து, அந்த கீழே உள்ள மூலகத்தின் அயனில இருந்து உலோகம் இடம்பெயர்க்கப்படும். அது முக்கியம். இப்ப உங்களுக்கு மின்ரசாயனத்தோட வந்து ஒரு குறிப்பிட்டளவாவது தெரிஞ்சிருந்தா நல்லது. பொதுவாக தருவார்கள் தாக்குதல். ஆனா இந்த மாதிரியான கூட்டுக்கான கருவிகளை வந்து ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கதான் வேணும். ஆனா செப்பை சட்டனை பிரிக்கும் போது எல்லாருக்குமே தெரியும் சட்டம் தான் மேலே, ஏன்னா செப்பு ஹைட்ரஜனுக்கு கீழே இருக்கு. சரியா? ஆகவே வந்து அது இதுல பிரச்சனை இல்லை. சிலது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நல்லதுதான். இப்ப உங்களுக்கு பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம் இப்படித்தான் செல்லும். இப்படியே சேர்ந்து ZNFE, SNPE இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளையும் இந்த மூன்றும் ஞாபகம் இருந்தா ஓகே. எப்பயுமே S block தான் வரும். அதுக்காண்டி நான் பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம் S block காண்டி. அடுத்தது முக்கியமாக இந்த ZNFE, SNPE, இதுக்கப்புறம் ஹைட்ரஜன் தெரிஞ்சா காணும். ஹைட்ரஜன் கீழே செப்பு, செப்புக்கு கீழே ஏஜி. இது இந்த விஷயங்கள் இதெல்லாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. முக்கியமா இது வேண்டது. அப்ப
கீழே உள்ள மூலம் செப்பு 2+ aqueous. இந்த செப்பு 2+க்கு சட்டன் திண்மத்தை தான் போடணும், உலோகத்தை தான் போடணும் என்பதை மறக்க வேண்டாம். உலோகத்தை போட்டால் தான் என்னோட பேரும் சட்டன் 2+ aqueous என்றும், சரியா, சட்டன் 2+ aqueous என்றும் செப்பு திண்மம் என்றும், செப்பு திண்மம் என்று அப்ப உலோகத்தை இடம் இருக்கிறது. அதுக்கு காரணம் உங்களுக்கு இந்த மின்ரசாயன கலந்தானது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தாழ்த்தீட்டு அழுத்தம் தெரிஞ்ச, உங்களுக்கு தாழ்த்தீட்டு அழுத்தம் தெரியும். எப்பயுமே கீழ் நோக்கி வரும்போது ஒரு சரியா மின்ரசாயன தொடர்ல தாழ்த்தீட்டு அழுத்தம் கீழ் நோக்கி வரும்போது கூடும். சரியா, தாழ்த்தீட்டு அழுத்தம் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். சோ ரிடக்ஷன் தாழ்த்தீட்டு அழுத்தம் வந்து மின்ரசாயன தொடர்ல கீழ் நோக்கி வரும்போது கூடிக்கொண்டு வரும். சட்டனுக்கு 6 வோல்ட் கிட்ட இருக்கும். ஆனா செப்புக்கு வந்து உங்களுக்கு 3-4 வோல்ட் கிட்ட இருக்கும். சரிதானே? அப்ப அதான் சொல்றேன், கீழ் நோக்கி வரும்போது கூடிக்கொண்டு வருது. ஐபேருக்கு 0 அது தெரியும். நியம நிலை எஸ்டிபியா இருந்தா செறிவு 1m ஆகவும் டெம்பரேச்சர் 25 ஆகவும் அமுக்கம் 1 atm ஆக இருந்தா ஐபேருக்கு 0. அப்ப அப்படியே கீழ் நோக்கி வரும்போது கூடிக்கொண்டு வரும். அப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது, தரப்பட 2 மூலம் அந்த தாழ்த்தீட்டு அழுத்தங்கள் தரும் போது குறைவாக இருந்தா தான் வேணும். அது ஞாபகம் சொல்லுங்க. எதுக்கு தாழ்த்தீட்டு அழுத்தம் குறைவோ அதெல்லாம் வேணும். இதைத்தான் நான் ஒரே மின்ரசாயனங்களில் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்ப தாழ்த்தீட்டு அழுத்தம் குறைஞ்சவெல்லாம் வேணும்னு சொல்றேன். நான் நிறைய மின்ரசாயனங்களில் சொல்லிக்கிறேன். நம்ம இவரை வேணும் இவர் கேட்டோன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப செப்பு 2+ கேட்டோட் அப்ப செப்பு 2+ செப்பா என்ன செப்பு 2+ செப்பா மாறினா சட்டன் தான் சட்டன் 2+ மாறுது. நம்ம ஆக்சிஜேட்டம் அனோட்டனா ஆக்சிஜேட்டம் கேட்டோட்டனா தாழ்த்தலாம். அப்ப நீங்க சட்டனை சேர்த்தா தான் அது சட்டன் 2+ போக முடியும். சட்டன் 2+ சேர்த்து பெரிய யோசனை. ஆகவே வந்து அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அதான் இந்த கேள்வி. அடுத்தது செப்பு 2+ நியம தாழ்த்தல் அழுத்தம் சட்டன் 2+ நியம தாழ்த்தல் அழுத்தத்திலும் பார்க்க அதிக அளவு நேராகும். சரி, இவற்றை செப்புள்ள நியம தாழ்த்தல் அழுத்தம் சட்டன் இந்த தாழ்த்தத்திலும் பார்க்க அதிக அளவில் நேரானது. இது சயசமகால விட இவர் பிளஸ் சயசம் 3 நாள் அதிக அளவு நேரானதாக இருக்கிற அதிக அளவு நேரானதாக இருக்கிறதாலதான் செப்பு கதோட்டாகவும் சட்டன் அனோட்டாகவும் உட்படும். சரி, அதான் இந்த கேள்விக்கு தெரியும். 49வது கேள்வி, ஒரு முதன்மை தாக்கத்தின் வீதம் தாக்கிகளின் அதிகரிக்கும் செறிவுடன் அதிகரிக்கின்றது. அது உங்களுக்கு சரியா இருக்கும். தாக்கிகள செறிவு அதிகரிக்கும் போது முதன்மை தாக்கம் வீதம் கூடவாக இருக்கு. அது சரி, எப்பயுமே செறிவு தாக்கிகள செறிவு அதிகரிச்சா வீதம் உங்களுக்கு கூடும். ஏன்னா அது நாங்கள் முதலில் சொல்லியிருந்தா தாக்க வீதம் தாக்குகின்ற மிக பிரதானமான காரணிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. செறிவு, வெப்பநிலை, அமுக்கம், ஊக்கி, தாக்கின மேற்பரப்பளவு. சோ இந்த மாதிரியான 5ம் ஒரு தாக்க வீதத்தை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான காரணிகள். என்ன மின்பகுப்பு, மின்னோட்டம், அதுல மின்னோட்டமும் வரும். அப்ப இந்த மாதிரியான காரணிகள் வந்து தாக்கம் ஒளிச்செறிவு. சோ செறிவு கூடும் போது தாக்கிகள செறிவு கூடும் போது வீதம் கூடும். இரண்டாவது உங்களுக்கு தெரியும், செறிவு கூடும் போது உங்களுக்கு அங்க மூலக்கூறுகள் எண்ணிக்கை கூட போகும். சரி, மூலக்கூறுகள் எண்ணிக்கை கூடுவதா இருந்ததால அங்க மோதல்கள் கூடவா இருக்கும். ஆகவே வந்து வீதம் கூடவும். சரி, அப்ப முதன்மை தாக்கத்தின் வீதம் தாக்கிகளின் அதிகரிக்கும் செறிவுடன் அதிகரிக்கிறது. அது சரி. ஒரு முதன்மை தாக்கத்தின் வீதம் எப்பொழுதுமே தாக்கிகளின் செறிவுக்கு நேர்கோட்டு விகித சமன். அது முறை எப்பொழுதுமே நேர்கோட்டு விகித சமனாக வர முடியாது. ஒரு முதன்மை தாக்கத்துக்கு வந்து எப்பயுமே தெரிஞ்சு கொள்ளுங்கள், ஒரு முதன்மை தாக்கம் இருந்தாலும் அந்த முதன்மை தாக்கம் ஒரு படியிலேயே நடந்து முடிகின்ற தாக்கம். ஏ கேஸ் பி கேஸா வருகின்ற தாக்கமா இருந்தால் அது ஒரு முதன்மை தாக்கமாக இருக்கும். அதான் ஒரு படியிலேயே நடந்துகிறது. அதான் முதன்மை தாக்கம். இந்த முதன்மை தாக்கத்துக்கு ஒரு நாளுமே பூஜ்ஜிய வரிசை வராது. சரி, அதை ஞாபகம் கொள்ளுங்க. முதன்மை தாக்கத்துக்கு ஒருபோதும் பூஜ்ஜிய வரிசை கிடையாது. பூஜ்ஜிய வரிசை இல்லை முதன்மை தாக்கத்துக்கு. ஆக குறைஞ்சது 1 இருக்கும். முதன்மை தாக்கத்தின் வரிசை வந்து இப்படி போகும்போது 1 இருக்கலாம் அல்லது 2 இப்படி போய்கொண்டு இருக்கு. சரியா? அப்ப முதன்மை தாக்கத்துக்கு வந்து வரிசை 1, 2, 1 அப்படி வந்து கொண்டிருக்கிறத பூஜ்ஜிய வரிசை முதன்மை தாக்கத்துக்கு வராது. சரி, அப்ப நீங்க வரையில நீங்க இதுல கீழே பார்ப்பீங்களா இருந்தால்
உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் தாக்க வீதத்துக்கும் ரேட்டுக்கும் செறிவுக்கும். வரிசை ஒன்றாக இருந்தால் அது நேர்கோடு y7 mx. y7 பூஜ்ஜியத்தின் ஊடாக செல்லுகின்ற ஒரு உற்பத்தி கோடு mx ஆக இருக்கும். இது வரிசை ஒன்றாக இருந்தால் செறிவு மாற மாற வீதம் செறிவு 2 மடங்காக அதிகரிக்கும் இருந்தால் வீதமும் 2 மடங்காக அதிகரிக்கும். செறிவு 3 மடங்காக அதிகரிக்கும் இருந்தால் வீதமும் 3 மடங்காக அதிகரிக்கும். அப்ப அது சரி. ஆனா அது வரிசை ஒன்றுக்கு தான். ஆனா முதன்மை தாக்கத்துக்கு எப்பயுமே வரிசை ஒன்றாக போகணும் வேண்டியது. வரிசை ரெண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா பூஜ்ஜிய வரிசை வேணாம். முதன்மை தாக்கத்துக்கு ஒரு நாளுமே பூஜ்ஜிய வரிசை வர முடியாது. அதை ஞாபகத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும் முதன்மை தாக்கத்துக்கு குறித்த தாக்கின பீசமானம் தான் அது இந்த வரிசை. அப்ப முதன்மை தாக்கத்துக்கு குறித்த தாக்கின பீசமானம் தானே வரிசை. அப்போ ஒரு குறித்த தாக்கின ஆக குறைந்த பீசமானம் உண்டு. அப்ப ஆக குறைந்த பீசமானம் ஒன்றபடியா வரிசையும் இங்க ஆக குறைவா ஒன்றாதான் வரும். சில வேளையில இன்னும் ஒரு தாக்கத்தை கவனியுங்கள். இப்ப 2A கேஸ் பியா வருது. இது ஒரு முதன்மை தாக்கம் பண்ணி வச்சா இப்ப இவற்ற தாக்க இது ஒரு முதன்மை தாக்கம் பண்ணி வச்சுக்கிறாரு. A சார்பான வரிசை 2 ரேட் சமன் A into A கேஸ் என்ற சரிவெண்டா 2ஆம் அடுக்கு வரும். அப்ப 2000மாக இருந்தால் நீங்க ரேட்டுக்கும் சரிவுக்கும் கீழ்வீர்களாக இருந்தால் சரிவுக்கு A க்கு சரிவுக்கும் கீழ்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு வடை போட்டு தொடர்புதான் வரும். இப்படி வரும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வரும். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளும். ஆகவே இது நேர்கோட்டு தொடர்பு இல்லை. வரிசை 2க்கு நேர்கோட்டு தொடர்பு. இனி வரிசை 1க்கு மட்டும் தான் நேர்கோட்டு தொடர்பு. வரிசை 2 என்ன அர்த்தம்? நீங்க செறிவை 2 மடங்கு ஆக்குறீங்களா இருந்தால் இதை 2 மடங்கு ஆக்குறீங்களா இருந்தால் வீதம் 2 4 மடங்கா. அப்ப இது அதிகரிக்கும் வீதத்துல தான் அதிகரிக்கும். அதே மாதிரி இப்ப 3 மடங்கு ஆக்குறீங்கடா 3 2ஆம் அடுக்கு எவ்வளவு 9. அப்ப 9 மடங்கால தாக்க வீதம் அதிகரிக்கும். 4 மடங்கு ஆக்குறீங்கடா 4 2ஆம் அடுக்கு 16. அப்ப 16 மடங்கால வீதம் அதிகரிக்கும். அப்ப அந்த இடத்துல நீங்க உங்களுக்கு வளைகோடு தான் பெற முடியும். வரிசை 3 என்றாலும் அதான் அர்த்தம். சரிதானே? வரிசை 3 மேக்ஸிமம் 1 2 தான் சான்ஸ். வரிசை 3க்கும் சில சந்தர்ப்பத்தில் சான்ஸ் இருக்கும். ஆனா எங்களுக்கு எங்க சிலபஸ்ல 0 1 2 தான் எங்களுக்கு சிலபஸ்ல இருக்கிறது பெரும்பாலும். ஆனா 3ம் பெறலாம். ஆனா முதன்மை தாக்கத்துக்கு 0 வராது. பலபடி தாக்கத்துக்கு எதுவும் பெறலாம். 0 1 2 அதுல எதுவும் பெறலாம்னு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப வரிசை 3ஆக இருக்குமா? இதற்கு உதாரணத்துக்கு 3A B-ஆக இருக்கிறதா இருந்தாலும் கூட இப்ப இதுக்கு 3. அப்ப நீங்க சரிவா 2 மடங்கு ஆக்குறீங்களா இருந்தால் ரேட் 2 3 வர 3ஆம் அடுக்கு 2 3ஆம் அடுக்கு 8. அப்ப 8 மடங்கால ரேட் அதிகரிக்கும். அப்ப அதுவும் இந்த மாதிரி தான் வரும். அப்ப நேர்கோடு இந்த வளைகோடு தான். அப்ப ஆக உங்களுக்கு ஒரு முதன்மை தாக்கத்துக்கு பூஜ்ஜிய வரிசை இல்லை என்று தெரிந்து கொள்ளுங்கள். தாக்கின்ற பீசமானதான் அந்த வரிசைக்கு சமன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப முதன்மை தாக்கத்தின் வரிசை அதன் பீசமானத்துக்கு சமன். அது சரி. அடுத்தது என்ன தெரியணும் என்றால் வரிசை 1ஆக இருந்தால் நேர்கோடு தான். ஆனால் 1 தவிர அது முதன்மை தாக்கத்துக்கு 2 3 எதுவும் பெற முடியும். ஆனால் வரிசை 2 பெறும் பொழுது நேர்கோடாக வர முடியாது.